சூலூரில் வாழை கட்டத்தில் தீயணைப்பு நிலையம் இயங்கி வருகிறது. அதில் 17 பேர் அலுவலர்களாகவும் 2 வண்டிகளும் இருக்கிறது. எனக்கு அதுக்கு நிரந்தரமாக ஒரு கட்டடத்தை அமைத்துக் கொடுப்பார் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை தொகுதி மக்கள் சார்பாக கேட்டமர்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்திற்கு நிரந்தர கட்டடம் கட்டுவதற்கு சூலூர் வட்டம் காங்கேயம் கிராமத்தில் நிலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மேற்படி இடத்தினை தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறைக்கு ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக உரிய விவரங்கள் படிவம் 24 பூர்த்தி செய்து கோயம்புத்தூர் மாவட்ட தீயணைப்பு அலுவலர் 20/1/2025 தேதி கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் கடிதம் எழுதி நிலம் ஒதுக்கீடு செய்த கூறியுள்ளார். மேற்படி இடம் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் பெயருக்கு மாற்றம் செய்யப்பட்டதும் தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழகத்தின் மூலமாக மதிப்பீடு பெற்று தாங்கள் வைத்த கோரிக்கை நிரந்தர கட்டடம் கட்டுவதற்கு தொடர்பாக உரிய தருணத்தில் பரிசீலிக்கப்படும். நம்முடைய சபாநாயகர் அவர்கள் காவல்துறை குறித்து சில கேள்விகள் இங்கே எழுப்பப்பட்ட போது அவர் கை உயர்த்தியவர்கள் எல்லாம் கவனிக்காமல் அடுத்த கேள்விக்கு போய்விட்டார். நான் அவரிடத்தில் எடுத்து சொல்லி அவருடைய அனுமதி பெற்று ஒரு விளக்கத்தை மாத்திரம் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த பேரவையில் இருக்கக்கூடிய பலர் காவல் நிலையம் வேண்டியும் தீயணைப்பு நிலையம் வேண்டியும் கோரிக்கைகள் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நேரில் பார்க்க போதும் எடுத்து வைக்கிறார்கள், கடிதம் மூலமாக எனக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அதை நான் மறுக்கவில்லை. இங்கே அது குறித்து பேச வேண்டும் என்று கையும் தூக்கி உயர்த்தி காட்டி பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அவர்களுக்கெல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஒரு சில புள்ளி விவரங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த அரசு பொறுப்பேற்று 2021 தமிழ்நாடு காவல்துறையில் பல்வேறு மாவட்டங்களில் இதுவரை 72 புதிய காவல் நிலையங்கள் உருவாக்கப்பட்டு செயல்பாட்டிலே இருந்து வருகின்றன. 23 தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையங்கள் அறிவிக்கப்பட்டு அந்த 23 நிலையங்களும் திறந்து வைக்கப்பட்டு தற்போது செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாநிலத்தின் நிதி நிலைமைக்கு ஏற்ப மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கைகளை கனிவுடன் ஒரே நேரத்தில் பரிசீலிக்கப்பட்டு சாத்தியக்கூறு இருக்கக்கூடிய இடங்களில் புதிய காவல் நிலையங்கள் மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையங்கள் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். எனவே காவல்துறை மானிய கோரிக்கை இந்த அவையிலே தாக்கல் செய்யப்படுகிற நேரத்தில் நிச்சயமாக நீங்கள் திருப்தி அடையக்கூடிய வகையில் சில அறிவிப்புகளும் வரும் என்பதையும் நான் உறுதியோடு தெரிவித்து அமைகிறேன். தாம்பரம் தொகுதிக்கு செம்பாக்கம், செட்லப்பாக்கம், மாடம்பாக்கம் பகுதிக்கு 750 கோடி ரூபாயும், தாம்பரம் மாநகராட்சிக்கு 30 கோடி ரூபாய் நீர் சுத்திகரிப்பு ஆலை அமைப்பதற்கும் எங்களுக்கு உத்தரவிட்ட மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் அந்த துறையின் அமைச்சர் அண்ணன் கே. நேரு அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய தாம்பரம் தொகுதி மக்களின் சார்பாக என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தாம்பரம் கிஷ்கிந்தா சாலையை பற்றி மாண்புமிகு கிஷ்கிந்தா சாலையை பற்றி மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தெளிவான விளக்கத்தை கொடுத்தார்கள். நான் சொல்ல வருவது 2 தொகுதியை சேர்ந்து வருது. தாம்பரம் தொகுதி ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை சேர்ந்து வருகிறது. ஆனால் குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் சேவாசதன் பள்ளியில் இருந்து 400 அடி சாலை செல்லுகின்ற அந்த குறுகிய ரோடெல்லாம் அகலமாக இருக்குது. அந்த சாலை நீங்களும் ஹைவேஸில் வேலை செய்கிறீங்க, WRDயில் அந்த வேலை நடைபெறுது. இந்த வேலை முடிவில் தருவாயில் இருக்கிறது. அது 2 பேரும் முடித்து விட்டு அந்த சாலை அகலப்படுத்தி செஞ்சால் தாம்பரம் மக்களுக்கு போக்குவரத்துக்கு நன்றாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் பாப்பான் அடையார் பாப்பான் காலவே அங்கே செல்லுகிறது. அமைச்சர்கிட்ட பதில் வாங்கிவிடும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் குறிப்பிட்டது போல் பக்கத்தில் வனப்பகுதி இருக்கிறதா தான் கொஞ்சம் பர்மிஷன் வாங்க வேண்டியிருக்கு. அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக தமிழ்நாட்டிலே பார்க்கிறோம் என்று சொன்னால் எங்கெல்லாம் போக்குவரத்து செறிவு இருக்கிறதோ அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு 4 வழிச்சாலையாகத்தான் ஆகி கொண்டிருக்கிறோம். அதுவும் குறிப்பாக தாம்பரம் என்பது ஒரு மாநகராட்சி. அதற்கு இந்த அரசின் சார்பாக முன்னுரிமை அளிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் சார் ராஜா. மிகு பேரவைத் தலைவர்களே, கடந்த வாரம் கேள்வி பதில் மப்பேடிலிருந்து வெங்கப்பாக்கம் வரை 2 வழி சாலையாக 4 வழி சாலையாக மாற்ற வேண்டும் என்று 2 கோரிக்கை வைத்திருந்தேன். அதுக்கு அமைச்சர் அவர்கள் முக்கியத்துவம் கருதி இந்த பட்ஜெட்டில் அதை ஒதுக்கி தருவதாக சொன்னார். அதற்காக இந்த நேரத்தில் இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கி தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல் 2016 110 விதியின் கீழ் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் முடிச்சூர் சாலையை அகலப்படுத்தினேன் என்று சொன்னார்கள். அதையும் அகலப்படுத்தி தர வேண்டும். செட்லப்பாக்கத்தில் இருந்து நம்முடைய பகுதியிலே ரவுண்டானா வேலை நடைபெறுகிறது. அதை துரிதமாக முடிக்க வேண்டும்.
முக்கிய பிரதான சாலையாக இருக்கின்ற வேளச்சேரி சாலை 2 பக்கம் அகலப்படுத்தி கொண்டு பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த பணியை துரிதமாக முடித்து தர வேண்டும். அதுபோல் ராஜகீழ்பாக்கத்தில் இருந்து மாடம்பாக்கம் வரை 2 பக்கம் சாலை அகலப்படுத்தி பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த சாலையும் உடனடியாக முடித்து தர வேண்டும். இந்த நெடுஞ்சாலைத்துறையை பொறுத்தவரை தாம்பரம் பகுதியில் ஈஸ்டர்ன் பைபாஸ் சாலை என்று ஒரு சாலை போடப்பட்டு கொண்டிருக்கிறது. அத்தனை பகுதியிலும் குறிப்பாக சபாநாயகர் ஒரே ஒரு செகண்ட் முக்கிய எல்லா இதில் வேலையே கேட்கல. நான் எல்லா இடத்துலையும் வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த பணியெல்லாம் துரிதமாக முடித்தால் இன்னும் அரசுக்கு ஒரு நல்ல பெயர் வரும், போக்குவரத்துக்கு ஒரு நல்ல பெயர் வரும் என்பதை மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தாம்பரம் வேளச்சேரி பகுதி இணைக்கும் சாலை, அதுபோல் மாடம்பாக்கம் அகலப்படுத்தும் அந்த பணி, அகரம் தென் வெம்பாக்கம் சாலை, இந்த சாலைகள் குறித்து தான் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்டார்கள். அதனால் அந்த பணிகள்லாம் நடைபெற்று கொண்டு அவருக்கே தெரியும். கொஞ்சம் விரைந்து அதை நடத்துவதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்கிறோம். இந்த ஈஸ்டர்ன் பைபாஸ் என்பது ஏற்கனவே வேலைகள் நடைபெற்று இடையில் அந்த வேலைகள் நின்றுடுச்சு. மறுபடியும் இப்போ நாங்கள் ரீடெண்டர்லாம் கூப்பிட்டு மறுபடியும் அந்த உறுதிப்படுத்தியிருக்கிறோம். அதையும் இந்த ஆண்டே அதில் அந்த பணிகளை நிறைவு செய்வதற்கு இந்த அரசு முயற்சி செய்யும். மாண்புமிகு உறுப்பினர் டி.எம். தமிழ்ச்செல்வம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம். திருப்பத்தூர் டு தருமபுரி சாலை இதுவரை தமிழ்ச்செல்வம் கேட்கல, இப்போ தான் கேட்காரு. திருப்பத்தூர் பக்கம் 15 கிலோமீட்டர் தூரம் 4 வழி சாலை உள்ளது. அதேபோல் தருமபுரி அருகிலும் 15 கிலோமீட்டர் 4 வழி சாலை உள்ளது. அதனால் இடையில் உள்ள 30 கிலோமீட்டர் 4 வழி சாலை அமைக்க அரசு முன்வரும் கேட்டு கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வாணியம்பாடி திருப்பத்தூர் இந்த அரூர் சாலை என்பது அது தேசிய நெடுஞ்சாலை. ஏற்கனவே அது 4 வழிச்சாலையாக போடப்பட்டிருக்கிறது. எஞ்சி இடையிலே இருக்கிறதற்கு அது 4 வழிச்சாலையாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஏற்கனவே ஒன்றிய அரசாங்கத்துக்கு பல முறை நான் கடிதம் எழுதியிருக்கிறேன், நேரடியாக வலியுறுத்தியும் இருக்கிறேன். அது ஒன்று. இன்னொன்று, திருவண்ணாமலையிலேருந்து அரூர் வழியாக போகிற சாலை ஏற்கனவே 4 வழிச்சாலையாக நாங்கள் ஆக்கின்னு தான் இருக்கிறோம். இப்போ நாங்கள் ஆக்கி கொண்டு தான் இருக்கிறோம். இந்த இடைப்பட்ட பகுதி ஏதோ ஒரு பகுதியில் மட்டும் 4 வழிச்சாலை ஆக்கவில்லை என்று சொல்லுகிறார். அவர் நேரடியாக எனக்கு கடிதம் கொடுத்தா சம்பந்தப்பட்ட கண்காணிப்பு பொருளாளர் அழைத்து அதற்கு இந்த ஆண்டே அது எடுக்கப்படுமா என்று ஆய்வு செய்வதற்கு எனக்கு சரியாக இருக்க கடிதம் ஒன்று கொடுங்க. மாண்புமிகு உறுப்பினர் அன்பழகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் க. அன்பழகன். கும்பகோணம் மக்கள் சார்பில் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம் முதலமைச்சருடைய உத்தரவின்படி கும்பகோணத்திற்கு புதிய பேருந்து நிலையம் அமைத்து கொடுத்திருக்கிற முதலமைச்சருக்கும் அமைச்சருக்கும் என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு, கும்பகோணம் 1989ஆம் ஆண்டு மாண்பிற்கனிய முதலமைச்சர் தலைவர் கலைஞர் இருந்த பொழுது, மாண்பிற்கனிய அண்ணன் கோசிமணி இருந்த பொழுது கும்பகோணத்திற்கு புறவழிச்சாலை கேள்வியை மட்டும் வாங்க, புறவழிச்சாலை வரலாறு வேண்டாம். 3 மகாமகம் முடிய போது ஒரு மகாமகத்திற்கு 12 ஆண்டு, 36 ஆண்டுகளாக இது பாதி தான் முடிந்திருக்கிறது. மீதப்பணி முடியவில்லை. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று தாமதமாக இருக்கிற இந்த பணியை உடனடியாக விரைந்து முடித்து வர இருக்க 28ஆம் தேதி 28ஆம் ஆண்டு மகாமகம் வருகிறது. அதற்குள் இந்த புறவழிச்சாலையை முடித்துக் கொடுப்பார்கள் என்பதை தாங்கள் வாயிலாக விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் சொன்ன மாதிரி அது மகாமகம் 12 வருஷத்துக்கு ஒரு முறை வர்றது உண்மைதான். அதனால் இந்த புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஏற்கனவே நேரடியாக நானும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இந்த புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நிலையெடுப்பு பணிகள் எல்லாம் மேற்கொள்ளுகிற பொழுது இப்போடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற நம்முடைய அருமையான கல்யாண சுந்தரம் அவர்களும் இவர்களும் நேர்பாடை மறுபடியும் மாற்றணுன்ட்டாங்க. அலைன்மெண்ட்டை மறுபடியும் மாற்றணும்னு சொல்லிட்டாங்க. அந்த அடிப்படையில் இப்போ அலைன்மெண்ட்லாம் மாற்றப்பட்டு இப்போ நிலையெடுப்பு பணிக்கு வேண்டிய பணிகள்லாம் இப்போ அது ஏற்பட்டு நிதித்துறைக்கு அவைகள் கோப்புகள் போயிருக்கிறது. அது நிதிக்குனுடைய கோப்புகள் அங்கே ஒப்புதல் பெற்று நிலையெடுப்பு பணிகளை எடுத்து இந்த ஆண்டே அந்த பணிகளை துவக்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விடை ஆ மற்றும் ஆ. கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் வடக்கு தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில்
சிட்கோ தொழில்பேட்டை அமைக்கும் செயற்குறிப்பு ஏதும் அரசின் பரிசீலனை இல்லை என்பதை தங்களின் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அம்மன் கே அர்ஜுனன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கு வணக்கம். மாண்புமிகு எங்களது கழக பொதுச் செயலாளர் அவர்களையும் எதிர்க்கட்சி கொறடா அவர்களையும் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அவர்களையும் வணங்கி, கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கணபதி கிழக்கு, மேற்கு, வடவள்ளி, வீரகேரளம், தெலுங்குபாளையம் உள்ள பகுதிகளில் சிறு குறு தொழில் அதிகம் உள்ளதால் அங்கு ஒரு தொழிற்பேட்டை அமைக்க அரசு முன் வருமா என தங்கள் வாயிலாக கேட்ட அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோயம்புத்தூர் வடக்கு தொகுதிக்கு அருகாமையில் அமைந்துள்ள குறிஞ்சி தொழில்பேட்டையில் சுமார் 5000 தொழிலாளருடன் 242 தொழில் மனைகளும், காலப்பட்டி தொழில்பேட்டையில் சுமார் 600 தொழிலாளருடன் 29 தொழிற்சாலைகளும், மலுமிச்சம்பட்டி தொழிற்பேட்டையில் சுமார் 2500 தொழிலாளருடன் 128 தொழிற்சாலைகளும் ஆக மொத்தம் 3 சிட்கோ தொழில்பேட்டைகள் கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில் அருகிலே ஏற்கனவே இயங்கி வருகிறது. அது இல்லாமல் மோப்பேரி பாளையத்தில் 10 கோடியே அரசு மானியத்துடன் ரூபாய் 24 கோடியே 32 லட்சம் திட்ட மதிப்பில் 225 ஏக்கர் பரப்பில் 202 மனைகளை கொண்டும், கள்ளப்பாளையத்தில் 10 கோடி அரசு மானியத்துடன் ரூபாய் 20 கோடி திட்ட மதிப்பீட்டில் 116.24 ஏக்கர் பரப்பில் 120 மனைகளை கொண்டும் 2 தனியார் தொழில்பேட்டைகள் கழக அரசு பொறுப்பேற்றதற்கு பின் பயன்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மேலும் சவலபாளையத்தில் 9 கோடியே 3 லட்சம் ரூபாய் அரசு மானியத்துடன் 18 கோடியே 6 லட்சம் திட்ட மதிப்பில் 41.42 ஏக்கர் பரப்பில் 78 மனைகள் கொண்ட தனியார் தொழில்பேட்டை அமைக்கும் பணி முடியும் தருவாயில் உள்ளது. எனவே மாண்புமிகு உறுப்பினர்கள் கோரிய இப்பகுதிகளில் புதியதாக தொழில்பேட்டை அமைக்க வேண்டிய அவசியம் ஏதும் இல்லை என்பதை தங்களின் வாயாளாக மாண்புமிகு உறுப்பினர்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அம்மன் கே அர்ஜுனன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்பு அமைச்சர்கள் கூறிய இடங்கள் மலுமிச்சம்பட்டி, குறிச்சி, காலப்பட்டி போன்ற இடங்கள் என்னுடைய தொகுதியிலிருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. கணபதி, சங்கனூர் போன்ற இடங்களிலே சிறு குறு தொழில் அதிகமாக உள்ளது. அது மாநகராட்சி மைய பகுதியில் அமைந்துள்ளதால் இப்பகுதியில் மின்சாரம், போக்குவரத்து போன்ற சிரமங்கள் உள்ளது. ஆகையால் வடவள்ளியில் 2-3 இடங்கள் கோயிலுக்கு சொந்தமான நிலம் உள்ளது. அந்த நிலத்தை இந்து அறநிலையத்துறையிடமிருந்து வகை மாற்றப்பட்டு அங்கு ஒரு தொழிற்பேட்டை அமைத்தால் பல தொழில் முனைவோர்கள் தொழில் துவங்க முன் வருவார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் அனைவரும் மாநகராட்சி அதிகம் உள்ள இடங்களில் போதுமான இடவசதி இல்லாமல் தொழில் செய்து வருகின்றனர். அரசு தொழிற்பேட்டை அமைத்தால் கண்டிப்பாக அங்கு அதிகப்படியான தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அங்கு அதிகமான தொழில் முனைவோர்களும் வருவார்கள். ஏனென்றால் இன்று சென்னைக்கு அடுத்தபடியாக கோவை மாநகரில்தான் அரசுக்கு வருவாய் ஈட்டி தருகிறது. இன்னும் 10-15 ஆண்டுகளில் கோவை, சென்னை. மாண்புமிகு உறுப்பினர், நீங்கள் இந்த அரசு நிலையத்திற்கு சொந்தமான இடம் இருக்குது, அதை வாங்கி பண்ணி தருவீங்களான்னு கேட்டிருக்கீங்க. ஒரே வரியில் இப்போ முடிச்சிருவேன். அதுக்கு அந்த கோயம்புத்தூர் தான் எல்லாருக்குமே தெரியும், தொழில் நகரம் நல்லா இருக்கு. அந்த வரலாறு நேரம் இல்லை. முடிங்க இல்ல, இன்னும் அதுதான் தெரியுமா எல்லாருக்கும், தொழில் வேலை வாய்ப்பு. ஐயா, உங்களுக்கு ஈஸியா முடியும். கேட்கிறேன், முடிங்க. 10-15 ஆண்டுகளில் சென்னைக்கு அடுத்தபடியாக ஏன் கோவை தான் தமிழகத்தின் தலைநகராக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் அங்கு தொழிற்பேட்டைகள் அதிகமாக இண்டஸ்ட்ரிகள் வந்தால்தான் மக்கள் அங்கு அதிகமாக வாழ்கிறார்கள். ஆகையால் அங்கு ஒரு தொழிற்பேட்டை அமைக்க முன் வருவீர்களா என்று தங்கள் மூலமாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் கோயிலிடத்தில் தொழிற்பேட்டை அமைத்து தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். ஏற்கனவே கரூர் மாவட்டம் கரூர் ஆத்தூர் தொழிற்பேட்டை இந்து சமய அறநிலையத்துறை நிலத்தில் 1992ஆம் ஆண்டு 99 மனைகளுடன் அமைக்கப்பட்டு தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இது கோயிலுக்கு சொந்தமான நிலம் என்பதால் நீதிமன்ற வழக்கின் காரணமாக தொழில் மனைகளுக்கு தற்போது பட்டா வழங்க முடியாமல் இருக்கிறது. அதனால் சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கையை இந்து சமய அறநிலையத்துறையிடம் ஆலோசித்து சாத்தியக்கூறுகள் இருக்கும் பட்சத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்தில் கொண்டு சென்று பரிசீலனை செய்யப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு நான் சொல்வது என்னவென்றால், தங்கள் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில்
ஆட்சேபனை இல்லாத புறம்போக்கு இடங்கள் ஒரு 10-15 ஏக்கருக்கு மேல் இருந்தால் அந்த இடத்தை குறிப்பிட்டால் துறையின் சார்பில் அதை ஆய்வு செய்து அங்கே தொழில்பேட்டை அமைக்க ஆவணம் செய்யப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது இல்லாமல் 20க்கும் மேற்பட்ட தொழில் முனைவர் கூட்டாக சேர்ந்த ஒரு இடத்தை வாங்கி இங்கே தொழில் முனைவை அமைப்பதற்கு வேண்டிய வசதிகளை செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டால் அரசின் சார்பில் 15 கோடி ரூபாய் மானியத்தில் குடிநீர், சாலை, மின்சாரம் போன்ற வசதிகளெல்லாம் செய்து தொழில்பேட்டை அமைத்து தரப்படும் என்பதையும் மாண்புமிகு பேரவைத் தலைவராக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களை வழங்கி தங்களுடைய அனுமதியோடு புதிய நூலகம் அமைப்பதற்கு விண்ணப்பம் ஏதும் பெறப்படவில்லை. எனினும் பகுதி நேர நூலகம் அமைக்க தேவையான நிபந்தனைகளை பூர்த்தி செய்து விண்ணப்பம் வழங்கும் பட்சத்தில் அப்பகுதியில் பகுதி நேர நூலகம் அமைக்கப்படும் என்பதை தாங்கள் வாயிலாக சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் KP சங்கர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எல்லாருக்கும் எல்லாம் என வரக்கூடிய தமிழ்நாட்டின் சிறப்புமிக்க முதலமைச்சராக இருந்து மக்களுக்கு பல சேவைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய கல்வி, மருத்துவம் என்று இரு கொள்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க முதலமைச்சர் அவர்களை வணங்கி, நம்முடைய தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் இளம் தலைவர் அவர்களை வணங்கி, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களை வணக்கத்தை தெரிவித்து, பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு தங்களின் வாயிலாக என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மணலி கக்கன்புரத்தின் பகுதியில் வாழக்கூடிய முழுக்க ஏழை எளிய மக்கள், உழைக்கும் மக்கள் வாழக்கூடிய அந்த மக்களுக்கு கக்கன்புரத்தில் சுற்றி உள்ள பல்ஜிபாளையம், லட்சுமிபுரம், அப்பராஜ் தெரு, பெருமாள் கோயில் தெரு, சின்ன சேக்காடு என்ற 5000த்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கக்கூடிய பகுதி கக்கன்புரத்தில் உள்ள சுற்றி உள்ள 4 பள்ளிகள் உள்ளது. எனவே இந்த நூலகம் உழைக்கும் மக்களின் குழந்தைகளுக்கு கல்விக்கு மிகவும் முக்கியமாக இருக்கும் என்பதற்காக எனது கோரிக்கையை ஏற்று நூலகத்தின் அமைக்கும் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று தங்களின் வாயிலாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவள்ளூர் மாவட்டம் திருவொற்றியூர் தொகுதி சின்ன சேக்காடு கக்கன்புரம் பகுதியில் நூலகம் அமைப்பதற்காக வரையறுக்கப்பட்ட விதிகளின்படி முதலில் பகுதி நேர நூலகம் மட்டுமே அமைக்க இயலும். பொதுமக்களின் பயன்பாடு மற்றும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை அடிப்படையில் பகுதி நேர நூலகமானது ஊர்ப்புற நூலகம், கிளை நூலகம், முழு நேர கிளை நூலகமாக தரம் உயர்த்தப்படும். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னது போல் ஏறத்தாழ ஒரு 12,500க்கும் மேற்பட்டிருக்கின்ற மக்கள் தொகையை கொண்டிருக்கின்ற அது பகுதியாக இருக்கின்றது. ஏற்கனவே ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் மணலி கிளை நூலகம் இருக்கின்றது. அதேபோன்று 1 கிலோமீட்டர் தொலைவிலும் சின்ன சேக்காடு ஊர்ப்புற நூலகம் ஒன்று இருக்கின்றது என்று சொன்னாலும் கண்டிப்பாக அவர் கேட்பது ஒரு நியாயமான கேள்வியாகத்தான் இருக்கின்றது. கண்டிப்பாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று மிக விரைவாக அந்த நூலகம் கட்டுகின்ற பணியில் நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வோம் என்பதை தங்களின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் KP சங்கர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எண்ணூர் கத்திவாக்கத்தில் உள்ள 60 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த நூலகத்தை மேம்படுத்த வேண்டும் என்று சிறப்பு வாய்ந்த பேரவையில் கோரிக்கை வைத்திருந்தேன். அதன் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 1,25,00,000 செலவில் கட்டிடம் கட்டப்பட்டு உள்ளது. நூலகத்திற்கு தேவையான பொருட்கள் 1,75,00,000க்கான பொருட்கள் வழங்கப்பட்டு உள்ளது. இறுதி கட்ட பணிகள் முடித்து நிறைவேற்றப்பட்டு உள்ளது. எனவே மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு இளம் தலைவர் துணை முதல்வர் அவர்களின் திருக்கரத்தால் இந்த நூலகம் திறக்கப்படுமா என்பதை தங்களின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு துணை முதலமைச்சர் அலுவலகத்துக்கு சென்று அவரை நேரடியாக சந்தித்து தேதி கேட்கணும். சட்டமன்றத்திலேயே தேதி கேட்குறாரு. இருந்தாலும் நம்முடைய துணை முதலமைச்சர்கள் எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து பல்வேறு நிகழ்வுகளில் அவர் கலந்து கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக அவரும் வருவார் என்கின்ற அந்த நம்பிக்கைகள் இருக்கின்றது. அதனால் தங்களின் வாயிலாக உங்கள் மூலமாகவும் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சரின் தேதியை நான் இப்போவே கேட்டுக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய வீடு கட்டுகின்ற திட்டத்தில் நீண்ட காலமாக எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி பழுது என்பது 2 லட்சம் வீடுகளுக்கு மேல் இருந்தது. அதையெல்லாம் நேரடியாக சென்று ஆய்வு செய்து பார்த்த பொழுது அவைகளில் பழுதுக்கு சிறிய பழுதுகள், பெரிய பழுதுகள் என்று எடுப்பதற்கு ஏறத்தாழ 1 லட்சம் வீடுகள் தேர்வு செய்யப்பட்டு அதில் பழுதே நீக்க முடியாது என்று இருந்த வீடுகளை அதிலே ஒரு 26 வீடை எடுத்து அதுக்கும் அந்த பழுது நீக்குவதற்கு 1000 கோடி கொடுத்து முழுமையாக அந்த 1000 கோடியில் 90%
நிதியை இன்று செலவு செய்யப்பட்டு 90,000 வீடுகள் பழுது நீக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா போன வருஷம் எடுத்த உடனே இப்போ பார்த்தீங்கன்னா 1,00,000 வீட்டில் 90,000 வீடுகள் பழுது நீக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் இருந்ததே இல்லை, சரித்திரத்தில் இல்லை. எனக்கு தெரியும், 10-20 ஆண்டு காலம் எங்களுக்கு தெரியும் ஊரக வளர்ச்சித்துறையை பொறுத்தளவு. ஆகவே ஏன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 50,000 கொடுத்தா தான் பழுது நீக்க கொடுக்க முடியும். உங்கள் நிதியில் தான் கொடுத்தீங்க. பல ஆண்டு காலம் இங்கே இருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் நீங்கள் வழங்கி கொள்ளலாம் என்று சொன்னார்கள். அதனால் கொடுத்தாங்க 50,000. அதிமுக கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் கூட 50,000 ரூபாய்க்கு மேலே பழுது நீக்கிறதுக்கு ஒதுக்கினதே கிடையாது. எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஆனால் அதிகபட்சம் 1,50,000, குறைந்தபட்சம் 70,000லேருந்து 1,50,000. அதனால்தான் 90,000 வீடுகள் இன்னைக்கு பழுது நீக்கப்பட்டு புது வீடாக இன்றைக்கு 1,00,000 வீடுகள் காட்சி அளிக்கிறது. 90,000 வீடுகள். இதான் இந்த திட்டத்தினுடைய சிறப்பு, மிகப்பெரிய வரவேற்பு. இப்போ எல்லாம் என்ன கேட்குறாங்க, 360 சதுரடி. நீங்கள் மோடி பிஎம் இப்போ பிரதமர் வீடு திட்டத்துக்கு போனால் எனக்கு அந்த வீடு வேணாம், எங்களுக்கு கலைஞர் கனவு இல்லை தான் வேணும். இங்கே கேட்குறாங்க 8,00,000 வீடு எப்படி 2030 கட்டுவேன்னு மாண்புமிகு உறுப்பினர் தங்கமணி கூட கேட்டார்கள் அன்றைக்கு பேசுகின்ற பொழுது. கட்ட முடியும், எங்களுடைய முதல்வர் நிச்சயம் முடியும் என்பதை நான் எனக்கு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறேன். ஏன்னா இப்போ 1,00,000 வீடு கொடுத்துருக்கோம். போன வருஷம் 1,00,000 வீடு, இப்போ 1,00,000 வீடு இப்போ கொடுத்தாச்சு. இப்போ கொடுத்து உடனே அரசாணை போட்டாச்சு. 25,000 வீட்டுக்கு உடனே அரசாணை போட்டாச்சு. பட்ஜெட்டில் அறிவிச்சார் நிதியமைச்சர், அன்னைக்கே அரசாணை போட்டாச்சு. ஏப்ரல் மாதம் திட்டப்படி இந்த வருஷத்துக்கு உள்ள 1,00,000 வீடு, அந்த 25,000 வீடு துவங்க இருக்கிறோம். அடுத்த மார்ச் மாதத்துக்குள்ளே அந்த 1,50,000 வீடு முடித்து 2,00,000 வீடும் கண்டிப்பாக முடிக்கப்படுகிறது. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகனுடைய சாதனை என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆக இங்கே கூட சொன்னார்கள், நம்முடைய செல்வராஜ் அவர்கள் பேசுகின்ற பொழுது இங்கே எப்படி நிதி வருகிறது என்று சொன்னார்கள். கலைஞருடைய கனவு இல்லத்திற்கு மொத்தம் 3,500 கோடி. அதில் மாநில அரசினுடைய நிதி 2,369 கோடி மாநில அரசினுடைய நிதி. இது மட்டும் இல்லாமல் பகிர்மான நிதி 731 கோடி. பகிர்மான நிதிங்கிறது உங்களுக்கு பூல் அசைன்மெண்ட் ரெவன்யூவில் வரும். இப்போ ஊராட்சி ஒன்றியம்லாம் 98 ஊராட்சி ஒன்றியம், 388 ஊராட்சிக்கு 98 ஊராட்சி ஒன்றியம் கட்டி முடிச்சிருக்கோம் இந்த ஆட்சியில் 4 ஆண்டு காலத்தில். உங்கள் ஆட்சி காலத்தில் மொத்தம் 55 ஊராட்சி ஒன்றியங்கள் தான் கட்டடமே கட்டியிருக்கேன் 17லேருந்து 21க்குள்ளே. இப்போ நாங்கள் 98 ஊராட்சி ஒன்றிய கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒருங்கிணைப்பு நிதி 400 கோடி, ஆக மொத்தம் 3,500 கோடி. பகிர்மான நிதி டிவல்யூஷன் கிராண்ட் அரசு ஏற்கனவே சட்டம் ஏற்றிட்டான். டிவல்யூஷன் கிராண்டுக்கு சட்டம் ஏற்றியாச்சு. செல்வராஜுக்கு தெரிஞ்சு தான் பேசுகிறீங்க. டிவல்யூஷன் கிராண்டுக்கு சட்டம் ஏற்றியாச்சு. அதனால் இதெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கும் சட்டம் தெரியும். ஆகவே ஏகே செல்வராஜ் சந்தேகப்பட வேணாம். நீங்கள் உடனே அரசு நேரடியாக நிதி கொடுக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. நிதி எவ்வளோ நெருக்கடியில் ஆட்சிக்கு வந்தோம்னு உங்களுக்கு தெரியும், கொரோனா நெருக்கடியில். அதைத்தான் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். கலைஞர் கனவு இல்லத்தை பொறுத்தளவில் நீங்கள் வரவேற்கலாம். யார் கேட்டாலும் எங்கே அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியிலும் இப்போ கூட நம்ம முதலில் பேசுகின்ற பொழுது கடம்பூர் ராஜு கேட்டார், என் தொகுதியில் எவ்வளோ கலைஞர் கனவுல கட்டிருக்கீங்கிற நீங்கள் விவரத்தை சொல்லணும்னு கேட்டார். இங்கே சொல்கிறேன், அவருடைய சட்டமன்ற தொகுதியில் கோயில்பட்டி ஒன்றியத்தில் 141 வீடுகளும், கயத்தாறு ஒன்றியத்தில் 71 வீடுகளும், ஆக மொத்தம் 212 வீடுகள். இதில் முடிவுற்றது 38 வீடு. முடிவுற்ற வீடுகள் முழுசாக முடிச்சிருச்சு. வண்ணப்பூச்சு 42, பூச்சி வேலை 54, கூரை போட்டது 73, ரூஃப் லைட் வேலை முடிஞ்சது, ரூஃப் போட்டாச்சு. அதில் கூரை மட்டும் 5 வீடு, ஆக மொத்தம் 212 வீடுகள் நம்முடைய கடம்பூர் ராஜ் சார்ந்திருக்கின்ற கோவிலூர் நம்ம கோயில்பட்டி சட்டமன்றத்தில் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இங்கே நம்ம ரிப்பேர்ஸை பற்றிலாம் நான் சொன்னேன். அதுக்கு அடுத்து நீங்கள் இன்னொரு திட்டம் மிக சிறப்பாக நம்முடைய முதல்வர் இன்னைக்கு கல்விக்காக நல்ல திட்டங்களை கொண்டு நிறைவேற்றியிருக்கிறார்கள். அன்றைக்கு பேசுகின்ற பொழுது கூட நம்மளது செங்கோட்டையன் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் நிறையா ஸ்கூல் கட்டியிருக்கோம்னாங்க. இப்போ நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 1,122 கோடியில் 3,766 பள்ளிக்கூடங்கள் எடுக்கப்பட்டு ஏறத்தாழ 3,100 பள்ளிக்கூடங்கள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன்.